Very good morning students. So next நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஸோ ஜியோமெட்ரிக் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தோமோ அது எல்லாம் தான் நமக்கு வந்து ஜியோமெட்ரிக் சீரீஸ்லேயும் இருக்கும். அதாவது இங்கே ஜியோமெட்ரிக் சீரீஸ் உடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a series whose are in terms of a geometric progression of a GP is called geometric series. A series whose are in terms of a GP is called geometric series. That means இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம AP சீரீஸ்ல நீ பார்த்துருக்க AP சீரீஸ்ல இருக்கிற எல்லா டைம்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம்ஸ் எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணினாதான் அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம் அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க ஜியோமெட்ரிக் சீரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்ல இருக்கிற எல்லா டைம்ஸையும் ஆட் பண்ணினா கிடைக்கிற சம் தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா சீரீஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க லெட் GP உடைய ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியுமா? let a ar ar square etc be the geometric progression be the GP அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப therefore the sum of first n term of a GP sum of first n terms of a GP எப்படி இருக்கும்னா Sn sum of first n terms is equal to என்ன சொன்னோம் GP arithmetic progression இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணினா that means a plus ar plus ar square plus etc to ar power n minus 1 இதுதான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் பாரு ஆட் பண்ணினா கிடைக்கிற அந்த டோட்டல் சம் இருக்கு பத்தியா அதுதான் நம்ம ஜியோமெட்ரிக் சீரீஸ்னு சொல்றோம். அதுதான் the sum of first n terms of a GP. அப்ப the sum of first GP ல எவ்வளவு டேர்ம்ஸ் நாம ஆட் பண்றோம் n டேர்ம்ஸ் நீ ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும்னா a plus ar plus ar square plus etc to ar power n minus 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கேसेसல வந்து நமக்கு இதோட சம் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். 2 கேसेसல வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Sn ஃபைண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம்னா காமன் ரேஷியோ r பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். என்னது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் ஆர் சீரிஸ் வந்து அந்த ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு தட் மீன்ஸ் அந்த சம்மை ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு எதுல முதல்ல இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ரேஷியோ r தான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த காமன் ரேஷியோ r வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 கேட்டகரிஸ்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் r வந்து not is equal to 1. செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா r is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நாம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் ரேஷியோ r வந்து not is equal to 1. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து r greater than 1. காமன் ரேஷியோங்கிறது 1 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா we have to use sum of first n term Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. நம்ம சொன்னது தெளிவா பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் தான் பார்த்திருக்கோம். when எப்பன்னு பாத்தீங்கன்னா r not is equal to 1. when r not is equal to 1 இருந்ததுன்னா அதுல வந்து ரெண்டு கேஸ் இருக்கு. r greater than 1 இருந்ததுன்னா the sum of first n term Sn is equal to a into r power n minus 1 the whole divided by r minus 1. so second one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா r less than 1 or common ratioங்கிறது எப்படி இருக்கும் 1 விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா the sum of first n terms of a GP a into 1 minus r power n the whole divided by 1 minus r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரண்ட்? இங்க r power n minus 1 ஒன்னு இருக்கும். இங்க 1 minus r power இந்த ஆர்டர் வந்து நமக்கு சேஞ்சா இருக்கும்.
அப்ப காமன் ரேஷியோ ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 தான் நமக்கு எவ்வளவு கேஸ் இருக்கும்னு சொன்னோம், 2 கேஸ் வந்து இருக்கும். அடுத்தது செகண்ட் கேஸ் வந்து என்ன, r is equal to 1, sorry, r is equal to 1. r is equal to 1 இருந்துச்சுன்னா the sum of first n term, the sum of first n term அப்படின்னா Sn is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na. அப்ப இங்க வந்து நமக்கு காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் ரேஷியோ பேஸ்ல தான் நமக்கு sum of first n term ஃபைண்ட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து r not is equal to 1, செகண்ட் வந்து r is equal to 1. r not is equal to 1ல வந்து ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து r greater than 1 or less than 1. r greater than 1 இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு பாரு, r less than 1 இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு பாரு. அடுத்து தேர்ட் வந்து என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா அத நம்ம அத பார்க்கலாம். தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the sum to n infinite terms. இது sum of first எவ்வளவு terms இருக்கு, n terms இருக்கு. சோ டஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து இதுல நாம என்ன பார்க்கலாம்னா the sum to infinite number of terms of a GP. இது வந்து finite number of termsல இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா sum to infinite number of terms. Sum to infinite terms. That means a plus ar plus ar squared plus etc. to இது வரைக்கும் infinity, அதாவது s infinity term இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான the sum of first infinity terms s infinity is equal to a by 1 minus r அப்படினு நாம யூஸ் பண்ணனும். அப்ப இங்க நமக்கு எவ்வளவு ஃபார்முலாஸ் நாம யூஸ் பண்றோம் அப்படினு பாருங்க. ஒரு ஜியோமெட்ரிக் சீரிஸ் உடைய சம், ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் உடைய சம் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு மொத்தம் நாம யூஸ் பண்ண போறது இந்த 4 ஃபார்முலாஸ் தான். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நாம யூஸ் பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ r பேஸ் பண்ணி தான். அப்ப இந்த காமன் ரேஷியோ r ரெண்டு கேட்டகரியில இருக்கு. ஒன்னு r not is equal to 1, இது r is equal to 1. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா sum to n termsக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோ, sum to n terms எவ்வளவு டேர்ம்ஸ்ங்கிறது நமக்கு கொடுத்துருவாங்க. அதுல வந்து r not is equal to 1ல 2 கேட்டகரிஸ் இருக்கு, r is equal to 1ல ஒன்னு இருக்கு. இப்போ நாம இங்க பார்த்திருக்கிறது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா the sum to infinite terms of a GP. ஒரு GPல infinite number of terms இருந்ததுன்னா அதை நாம எப்படி யூஸ் பண்றதுன்னா பாரு, s infinity is equal to infinity number of terms. infinity வரைக்கும் நமக்கு இருந்துச்சுன்னா s infinity is equal to a by 1 minus r அப்படின்னு நாம வந்து யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ஃபார்முலாஸை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் sum to n termsனா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து r not is equal to 1, இன்னொன்னு r is equal to 1. r not is equal to வந்து நமக்கு 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு r greater than 1, இன்னொன்னு r less than 1. அடுத்தது sum to infinity termsல இருந்ததுன்னா s infinity is equal to a by a the whole divided by 1 minus r அப்படிங்கிறது அதோடைய ஃபார்முலா. சரியா? அடுத்து இது பேஸ் பண்ணி வர நமக்கு சம்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா ரொம்ப முக்கியம்பா. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 4 ஃபார்முலாஸ் எழுதி சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நீ எனக்கு சென்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா இந்த செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்முலாஸ் இல்லாம ஒரு சம் கூட நம்மளால போட முடியாது. 4 ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், எனக்கு சென்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது நீ வந்து சம் பார்க்கணும். சரியா? ஓகே, அடுத்ததுல என்ன எக்ஸாம்பிள் சம் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.46. எக்ஸாம்பிள் 2.46 என்ன கொடுத்திருக்கான் பாரு. ஃபைண்ட் த sum of 8 terms of the GP. 8 terms of the GP. என்ன GP கொடுத்திருக்கான்? 1, -3, -9, -27 and etc. So இங்க என்ன கொடுத்திருக்கான் பாரு நமக்கு.
the question பாரு, the find the sum of 8 terms. எவ்வளவு terms? n எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 terms of a GP. என்ன பண்ண? இது first term, இது second term, இது third term, இது fourth term. இதே மாதிரி எவ்வளவு வரைக்கும் இந்த geometric sequence உடைய sum கேக்குறான்னா 8 terms வந்து நமக்கு கேக்குறான். அப்ப முதல்ல given என்னன்னு பாருங்க. given GP is 1, -3, 9, -27, etc. இது என்ன term பாரு? இது first term, இது second term, இது third term, இது fourth term. நாம என்ன சொன்னோம்? ஒரு geometric sequence உடைய sum find பண்றதுக்கு அதோட common ratio r பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாமே இருக்கும் அப்படினா. அப்ப முதல்ல நீ find பண்ண வேண்டியது common ratio r வந்து find பண்ணனும். Here முதல்ல first term என்னன்னு எழுது. Here first term a is equal to என்ன? 1. Next என்ன? Common ratio r is equal to ஒரு GP ல common ratio find பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? T2 divided by T1. T2 நமக்கு என்னவா இருக்கு பாருங்க? -3 the whole divided by 1. அப்ப r is equal to நமக்கு என்ன இருக்கு? -3. இந்த இடத்துல இந்த rங்கிறது என்ன கேட்டகரியில இருக்கு பாரு? not is equal to 1 is equal to 1 அப்படினு பாரு. கண்டிப்பா இங்க r is equal to 1 கிடையாது. இங்க எப்படி இருக்குன்னா r not is equal to 1 இருக்கு. Here r not is equal to 1 and r வந்து எப்படி இருக்கு? less than 1 இருக்கு. greater than 1 இருந்தா என்ன இருக்கும்? numerator வந்து பாசிட்டிவா இருக்கும். I mean numerator bigger-ஆ இருக்கும், denominator வந்து எப்படி இருக்கும்? smallest-ஆ இருக்கும். பாசிட்டிவ் இருந்தா தான் நமக்கு என்னவா இருக்கும்? greater than 1. இங்க நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்க r வந்து எப்படி இருக்கு? less than 1 இருக்கு. Here r not is equal to 1 and r ங்கிறது எப்படி இருக்குன்னா 1 விட கம்மியா தான் இருக்கு, less than தான் இருக்கு. -3 is less than 1. சரியா? அப்ப we have to use என்ன பண்ணலாம்னா அப்ப therefore Sn is equal to r first case நம்ம பார்த்த ஃபார்முலால not is equal to 1 ஆவா இருக்கு, less than 1 ஆவா இருந்தா Sn is equal to என்ன ஃபார்முலா? a into 1 minus r power n the whole divided by 1 minus r. இந்த ஃபார்முலா வந்து நாம யூஸ் பண்ணணும். Here n வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கானா 8 கொடுத்திருக்கான். n எவ்வளவு? 8. அப்ப n 8 அப்ளை பண்ணினா the sum of first 8 terms of a GP என்ன இருக்கும்? first term a எவ்வளவு? 1 into 1 minus r ங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்கு பாரு? -3 the whole divided by the whole power எவ்வளவு? 8 ன்னு இருக்கு. the whole divided by 1 minus of r ங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்குன்னா -3 அப்படினு இருக்கு. அப்ப 1 into 1 minus -3 power 8. சோ பாரு பிராக்கெட் இன்சைட்ல நெகட்டிவ் இருக்கு, பவர்ல எவ்வளவு இருக்கு? ஈவன் பவர்ல இருக்கு. ஈவன் பவரா இருந்தா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்ப 3 power 8 வந்து நாம ஃபைண்ட் பண்ணனும். அப்ப 3 power 8 னா என்ன? 3 வந்து 8 டைம்ஸ் நீ வந்து மல்டிபிள் பண்ணனும். 6 7 8 3 3s are எவ்வளவு? 9 9 3s are எவ்வளவு? 27 27 3s are எவ்வளவு? 81. அப்ப 4 டைம்ஸ்க்கு வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா 81 ன்னு வருது. அடுத்து இன்னும் 4 டைம்ஸ் நமக்கு எவ்வளவு வருதா? 81 தான் வரும். அப்ப 81 into 81 தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணினா so 1 1s are எவ்வளவு? 1 8 1s are 8 1 8s are எவ்வளவு? 8 8 8s are எவ்வளவு? 64. so அப்ப இங்க எவ்வளவு கிடைக்குதுன்னா 1 8 plus 8 எவ்வளவு? 16 ரிமைண்டர் 1. அப்ப எவ்வளவு கிடைக்குதுன்னா 6561 அப்படினு கிடைக்குது. என்னது? அப்ப -3 power 8 அப்படினா இது ஈவன் பவர்னால மைனஸ் இன்டு மைனஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? பிளஸ் அப்படினு ஆயிருமா? அப்ப பிளஸ்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6561 the whole divided by மைனஸ் இன்டு மைனஸ் எவ்வளவு கிடைக்கும்? பிளஸ். அப்ப 1 plus 3 அப்படினு கிடைக்கும். அப்ப 1 minus 6560 வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா -6560 the whole divided by நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 அப்படினு கிடைக்குமா? அப்ப 4 ஆல இங்க நீ டிவைட் பண்ணினா இங்க மைனஸ் இருக்கட்டும். so 1 times
ஸோ உங்க யூஸ் பண்ணினா 1 டைம் கிடைக்குமா, ரிமைண்டர் வந்து 2 எவ்வளோ கிடைக்கும் 25, 6 டைம் வந்து 24, ரிமைண்டர் வந்து எவ்வளவு 16, 1 இருக்கு அப்போ 16 கிடைக்கும். அப்போ 4 டைம் யூஸ் பண்ணினா 4. அப்போ we get நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா the sum of first 8 terms of a GP we get நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -1640 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ முதல்ல எதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும்னா காமன் ரேஷியோ R பேஸ் பண்ணி தான். அந்த காமன் ரேஷியோ Rங்கிறது எப்படி இருக்கு, R not is equal to 1 and R is equal to 1 நம்ம பார்க்கணும். R not is equal to 1 ரெண்டு கேட்டகரி இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். ஃபார்முலா செலக்ட் பண்ணி தான் நம்ம இதோடைய ஆன்சர் வந்து போட முடியும். சரியா? ஓகே, இந்த சம் காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.47 வந்து பார்க்கலாம். Okay, next example 2.47 find the first term of a GP. ஒரு GP ல வந்து first term வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. in which என்ன கொடுத்திருக்காங்க பாரு, அந்த GP உடைய sum of first 6 terms, அந்த GP உடைய 6 terms உடைய sum total எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 4095 and அந்த GP உடைய common ratio R வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 4. அப்ப ஒரு GP உடைய sum of first 6 terms கொடுத்திருக்காங்க and also common ratio R ம் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா first term வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப முதல்ல given என்ன அப்படினு பார்க்கலாம். given common ratio R is equal to எவ்வளவு கொடுத்திருக்கான் 4. here R வந்து எப்படி இருக்குன்னா not is equal to 1 இருக்கு and also R வந்து எப்படி இருக்கு greater than 1 ஆக இருக்கு. இங்க பாரு, R வந்து not is equal to 1 ஆக இருக்கு and also greater than 1 ஆக இருக்கு. அப்ப we have என்ன யூஸ் பண்ணலாம்னா Sn is equal to a into R power n minus 1 divided by R minus 1. அப்ப இங்க given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, Sn is equal to 4095. S 6 ன்னு கொடுத்துட்டான். அப்ப எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கீங்க 6 டேர்ம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு 4095. அப்ப இந்த ஃபார்முலா நீ அப்ளை பண்ணினா S6 is equal to first term A நமக்கு எவ்வளவு இருக்கு அதான் ஃபைண்ட் பண்ணனும், A into R power n. here இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், n வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படினா here n is equal to நமக்கு எவ்வளவு இருக்கு 6 ன்னு இருக்கா. common ratio R வந்து 4. அப்ப 4 power 6 minus 1 the whole divided by R எவ்வளவு 4 minus 1. அப்ப therefore S6 இதோடைய டோட்டல் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 4095 is equal to A into 4 power 6. அப்ப 4 power 6 வந்து 4 வந்து எவ்வளவு டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனும் 6 டைம்ஸ் வந்து நீ மல்டிபிள் பண்ணனும். அப்ப 4 4s are எவ்வளவு 16, இங்க 4 4s are எவ்வளவு 16, இங்க 4 4s are எவ்வளவு 16. அப்ப 16 into 16 வந்து 256, 256 into 16 we get நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4096 வந்து கிடைக்கும். அப்ப 4096 minus 1 the whole divided by நமக்கு இங்க எவ்வளவு கிடைக்குது 3. சரியா? அப்ப 4095 is equal to A into இங்க எவ்வளவு இருக்கு 4096 minus 1 வந்து 4095 the whole divided by எவ்வளவு இருக்கு 3. நாம என்ன ஃபைண்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டேர்ம் A தான் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப இந்த டேர்மை வந்து ரைட் சைடு இருக்கிற ஃபிராக்ஷன் லெஃப்ட் சைடு வந்தா என்ன ஆகும் மல்டிபிள். ஐ மீன் 4095 by 3 ங்கிறது லெஃப்ட் சைடுல வரப்ப என்ன ஆகும்னா 4095 into இது என்ன ஆகும் 3 by 4096 is equal to என்னது A. 4096 மல்டிபிளும் டிவைட் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 3. அப்ப therefore first term A is equal to நமக்கு என்ன கிடைக்குது 3. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க பாரு, find the first term of a GP. அப்ப therefore we get the first term of a GP A is equal to எவ்வளவு இருக்கு 3. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
Okay, next question பார்ப்பா. Example 2.48. So how many terms of the series 1 plus 4 plus 16 plus to make the sum 1365? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு geometric series உடைய sum வந்து கொடுத்துட்டான். ஒரு geometric series கொடுத்துட்டு அதோட sum எவ்வளவு கொடுத்திருக்கான் 1365. அத கொடுத்துட்டு இந்த geometric series உடைய sum வந்து 1365 வேணும்னா நமக்கு எவ்வளவு terms ஆட் பண்ணா இந்த series உடைய டோட்டல் வந்து 1365 வந்து கிடைக்கும். அப்ப என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா how many terms of the series. அப்ப how many terms னா என்ன n வந்து இங்க நம்ம ஃபைண்ட் பண்ணனும். என்ன ஃபைண்ட் பண்ணனும் எவ்வளவு terms number of terms ஆட் பண்ணினா இந்த series உடைய sum வந்து 1365 கிடைக்கும் அப்படினு கேக்குறான். அப்ப முதல்ல assumption let n be the number of terms, n be the number of terms to get the sum எவ்வளவு 1365 கிடைக்கும். அப்ப முதல்ல நமக்கு இங்க given என்ன கொடுத்திருக்கானா அந்த சீரிஸ் வந்து கொடுத்திருக்கான். அப்ப given series என்ன எழுதலாம்? அப்ப given series எவ்வளவு கொடுத்திருக்கான் பாரு 1 plus 4 plus 16 and etc. அப்ப இது first term, இது second term, இது third term எவ்வளவு கொடுத்திருக்கான் அதோட சம்மே கொடுத்துட்டான் டோட்டலுமே is equal to எவ்வளவு 1365 அப்படினு கொடுத்திருக்கான். அப்ப இங்க here first term என்னன்னு பாருங்க first term a is equal to 1, common ratio r is equal to t2 divided by t1. அப்ப therefore r is equal to எவ்வளவு கிடைக்குது 4 அப்படினு கிடைக்குதா? நான் என்ன சொன்னேன் common ratio பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம்னு தெரியும். அப்ப இங்க here r வந்து not is equal to 1 இருக்கு and r எப்படி இருக்கு 4 1 விட கிரேட்டரா இருக்கா? அப்ப r greater than 1 இருக்கு. அப்ப sn மொத்தம் நம்ம என்ன டோட்டல் யூஸ் பண்ணலாம் இங்க என்ன கொடுத்துட்டா நமக்கு அதோட sum வந்து கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டாங்க sum. இது given series and comma sn is equal to எவ்வளவு கொடுத்துட்டான் 1315 கொடுத்துட்டான். அப்ப we have என்ன நாம யூஸ் பண்ணலாம் sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. அப்ப n தான் நம்மள கேக்குறான். அப்ப இந்த இடத்துல நமக்கு sn எவ்வளவு கொடுத்துட்டான் also given இந்த இடத்துல நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இதோட டோட்டல் தான கொடுத்திருக்கான் is equal to 1365. இதான் the sum. அப்ப also given sn is equal to என்ன கொடுத்திருக்கான்னா 1365. அப்ப sn க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் a into r power n minus 1 divided by r minus 1 is equal to எவ்வளவு 1365. first time a நமக்கு எவ்வளவு இருக்குங்க 1, common ratio r எவ்வளவு இருக்கு 4. so n தான் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப 4 power n minus 1 divided by 4 minus 1 is equal to எவ்வளவு இருக்கு 1365. அப்ப என்ன பண்ணலாம் பாரு 1 into 4 power n minus 1 divided by 3 into is equal to 1365 இருக்கா? அப்ப இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற டிவைட் 3 வந்து ரைட் சைடு போனா மல்டிபிள் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம் so 4 power n minus 1 is equal to 3 into எவ்வளவு கிடைக்கும் 1365. அப்ப 1365 வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணேனா so எவ்வளவு கிடைக்குதுன்னா 4095 அப்படினு கிடைக்குது. இது 4 power 3 into 1365 வந்து 4095. அப்ப 4 power n minus 1 is equal to 40 எவ்வளவு இருக்கு 95. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும் n தான் ஃபைண்ட் பண்ணனும். அப்ப லெஃப்ட் சைடுல இருக்கிற -1 ரைட் சைடு கொண்டு போனீனா 4 power 1 is equal to எவ்வளவு கிடைக்கும் 4095 plus 1 வந்து 96. நமக்கு n தான ஃபைண்ட் பண்ணனும். nங்கிறது பவர்ல இருக்கு. இங்க பேஸ் என்ன 4. அப்ப 4096 லயும் நீ என்ன பண்ணனும் பேஸ் 4ல வர பவர் மாதிரி நாம யூஸ் பண்ணனும். அப்ப I mean
4096 வந்து 4 பவர் வர மாதிரி நீ எழுதணும். அப்போ 4 பவர் n இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சம்லயும் நம்ம பார்த்தோம் 4096ங்கிறது எதோடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் 6 உடைய பவர் தான் என்னது 4 பவர் 6 தான் 4096. அப்ப இங்க பார் பேஸ் ரெண்டும் ஈக்குவல். அப்ப பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர் ஆல்சோ ஈக்குவல். அப்ப therefore n is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 6. அப்ப the number of terms எவ்வளவு? அப்ப 6 terms are needed. அப்ப therefore 6 terms are needed to get the sum என்னது 1365. அப்ப இங்க எவ்வளவு terms நமக்கு தேவைப்படுதுன்னா n is equal to எவ்வளவு terms இருக்கு 6 terms வந்து நமக்கு வேணும். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.49 find the sum for 3 plus 1 plus 1 by 3 plus up to இது வரைக்கும் infinity நம்ம பார்த்தோம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தோம் sum to the sum of first n times ஒன்னு பார்த்தோம் the sum to infinite number of terms னு பார்த்தோம். இப்போ இங்க பார்க்க போறது நாம sum to infinite terms. அப்ப given என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. அப்ப given இது ஒரு GP series தான். அப்ப given GP series is 3 plus 1 plus 1 by 3 plus etc to எவ்வளவு infinite terms னு இருக்கு. அப்ப இங்க இது என்ன term? இது first term, இது second term, இது third term. அப்ப இங்க here first term a is equal to எவ்வளவு அப்படின்னா 3. common ratio r is equal to என்ன formula t2 divided by t1. அப்ப t2 வந்து எவ்வளவு இருக்கு 1, t1 வந்து 3. அப்ப common ratio r is equal to எப்படி இருக்கு 1 by 3 ன்னு இருக்கு. அப்ப இங்க infinite terms இருக்கு. என்னது? அப்ப infinite terms அப்படினா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் தெரியும்ல? I mean here அதாவது இங்க வந்து ஓகே ஸ்ட்ரைட்டாவே எழுதிக்கலாம். அப்ப s infinity is equal to என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தீனா s infinity is equal to a the whole divided by என்ன ஃபார்முலா 1 minus r. அப்ப s infinity is equal to first time a நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 the whole divided by 1 minus r எவ்வளவு இருக்கு 1 by 3. அப்ப இங்க பாரு fraction வந்து நம்ம LCM எடுத்தாவணும் ஏனா denominator டிஃபரண்டா இருக்குறதனால. அப்ப 3 by 3 into 1 எவ்வளவு 3 minus 1 எவ்வளவு கிடைக்கும் 2 by 3. அப்ப இந்த டிவைட மல்டிபிளா கன்வர்ட் பண்றப்ப 3 by 1 into இந்த 2 by 3 ங்கிறது என்ன ஆகும் 3 by 2 ன்னு ஆகும். அப்ப நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுங்க டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணினா s infinity is equal to 3 3s are எவ்வளவு 9 divided by 1 2s are எவ்வளவு கிடைக்கும் 2. அப்ப s infinity is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 9 by 2 அப்படினு கிடைக்கும். ஓகே இந்த ஃபார்முலாஸ் அண்ட் இந்த 4 சம்ஸ் நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே thank you students.